ஹலோ டியர்ஸ், இது வந்து ஆல்ரெடி வந்த சர்க்குலர் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு மெயில் வரும்னு போட்டிருக்காங்க 5 மணிக்குள்ளே. ஸோ வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் அந்த மெயில் வந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. மற்றவங்களுக்கும் வந்துச்சா இல்லையான்னு, ஏன்னா எல்லாத்துக்குமே மெயில் வந்து வரும். மெயில் வந்து யாருக்கும் வராமலாம் இருக்காது. ஸோ இன்றைக்கி 5 மணிக்குள்ளே வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து எல்லோரும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், சரிங்களா? இன்றைக்கி வரல அப்படின்னா நாளைக்கு வரலாம், சரிங்களா? ஸோ இதை நான் ரீட் பண்ணி காட்டிக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? applicant are requested to enter the detail. இது வந்து application admission UG PG program are available college website னு சொல்லியிருக்காங்க. application are requested to enter the detail 12th mark upload supporting documents like Aadhaar card, 10th mark sheet, digital community certificate, 11th mark statement, published 12th result statement, and click the submit button to complete the registration of online application அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Register the online application before 5 p.m. on 9th May 2025. Application submitted after 9/5/2025 Friday will consider only after first rank list அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணதான் நமக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆனதும் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்டரில் தான் வரும், சரிங்களா? ரேங்க் லிஸ்ட் ஆர்டரில். அட்மிஷன் கவுன்சிலிங் டிஎன் போர்ட் வில் பி கமென்ஸ் ஃப்ரம் 11/5 சண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் டேட் டைம் வில் பி கம்யூனிகேஷன் யுவர் மெயில் 9th மேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து 9th May 11 PM நைட்டுக்குள்ளே வருதான்னு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொண்டு கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பாட் அட்மிஷன்ஸ் வந்து நேற்று நடந்துச்சு இல்லைங்களா? யாரெல்லாம் போய் அட்டன் பண்ணீங்க, செலக்ட் ஆகிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கதா சொன்னீங்க, அப்புறம் யார் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லலை. ஸ்பெஷல் கேட்டகரி அட்மிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9/5 நடக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது நாளைக்கு. ஸோ அதை வந்து பாருங்கள். போனீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கு தயவுசெய்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஹாஸ்டல் என்கொயரிக்கு உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாவது அட்மிஷன் ரிலேட்டடு என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏதாவது என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வந்து வந்ததும் உங்களுக்கு ஸ்லாட்டு பிரிச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாட், செகண்ட் ஸ்லாட், தேர்ட் ஸ்லாட்னு 3 ஸ்லாட்டில் வரும். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் மோஸ்ட்லி எய்டட் முடிஞ்சிடும். ஆனால் 2-3 தடவை வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்து வர வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதையும், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் வந்ததும் என்னென்ன தேவையோ டாக்குமெண்ட்ஸ் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி மெயில் வருதுன்னா நாளைக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஸ்லாட்னா ரொம்ப இயர்லியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க, சரிங்களா? ஸோ மெயில் வந்ததும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாராவது. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்துச்சுன்னா அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருப்பாங்க. எம்மாவுக்கு வருமா, நம்மளுக்கு வருமானு. யாருக்காவது வந்துருச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களும் மெயில் செக் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த கமெண்ட்ஸை வேணால் பின் பண்ணி விடுறேன். இந்த வீடியோவுக்கு கீழேயே பண்ணுங்கள், நான் பின் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வெளியூரில் இருக்கீங்க, என்னால் நாளைக்குள்ளே வர முடியாது அப்படின்னாலும் நீங்கள் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சீட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவைலபிள் சீட்டை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து வெயிட்டிங்கில் வந்து வைப்பாங்க. நீங்கள் வந்து இல்லை எனக்கு முடியல, நான் வரமாட்டேன் அப்படி இப்படின்னெல்லாம் இது பண்ணிங்கன்னா அந்த சீட் வந்து அடுத்தவங்களுக்கு தான் போயிடும். ரேங்க் ஆர்டர் லிஸ்ட்டு வந்து மாற்றிடுவாங்க. அடுத்த ரேங்க் யாருன்னு போட்டுருவாங்க. உங்களுக்கு போனதுமே தெரிஞ்சிடும் நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க. உங்களுக்கு மெயிலேயே வந்துடும் நீங்கள் எத்தனாவது ரேங்க்கு, எத்தனாவது ஸ்லாட்டில் எத்தனாவது ரேங்க்குன்னு. பிகாமு இந்த மாதிரி பிஎஸ்சியில் அந்த மாதிரி பிரித்து நீங்களே கணக்கு போட்டுக்கலாம் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் எல்லோரும் அட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து வேறு காலேஜில் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஒரு சிலர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங், சைக்காலஜி எடுத்தவங்களாம் இன்ஜினியரிங், மெடிக்கல் நிறையா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்து ரெடி ஆகிக்கோங்க. மெயில் வந்ததும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே டியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.